வாங்க வாங்க சார், வாங்க வாங்க மேடம், வாங்க. தண்ணி குடிக்கிறீங்களா ஏதாச்சும்? இல்ல சாப்பிடுங்க ஏதாச்சும். பிக் ஃபேன் மேம், பிக் ஃபேன் ஆஃப் யுவர். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. சரி, எப்படி நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணீங்க? எப்படி யார் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நான் இன்ஸ்டாகிராம்ல நான் உங்களோட ரீல்ஸ் எல்லாமே ஓ பாத்துர்க்கேன். இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. சரி சரி சரி. நீங்க அதுல செமையா பண்றீங்க. எல்லாமே உங்க growth எல்லாமே நான் ரொம்ப பாக்குறேன். தேங்க் யூ ரொம்ப தேங்க் யூ. கல்யாணம் இப்ப பிரைடல் மேக்கப். பிரைடல் எப்போ உங்களுக்கு வேணும்? என்னைக்கு? 18 கல்யாணம். பிப்ரவரி 18 கல்யாணமா? சரி ஓகேங்க, வாழ்த்துக்கள். ஊர்ல கல்யாணமா இங்க கல்யாணமா? ஊர்ல தான், மதுரையில. என்ன அமௌண்ட் நீங்க வாங்குறீங்கன்னு அந்த மேட்டர். மண்டபம் என்ன மண்டபம்? அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு சொல்லுங்க. ராஜா முத்தையா மண்டபம் தான் சொல்லுங்க. ராஜா முத்தையா மன்றமா? இப்போ வசூல போட்ற வேண்டியது 1.5 வரைக்கும். 1.5 எல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. 1.5 என்ன? நீங்க ஏ சைடையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க தானே மேக்கப், அது பிரைட் அவங்க தானே. மூஞ்சியான்னு பாருங்க, நீங்க மூக்கே ஒரு ஷேப்பே இல்ல. நான் அதை எடுத்து அந்த ஃபுல்லா நெளிவெல்லாம் எடுத்து தட்டி வெல்டிங்லாம் வச்சு அதுக்கப்புறம் லப்பம் பார்த்து அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி தான் நான் அந்த டோனே கொண்டு வர முடியும். கலரை பாருங்க. என்ன ஆசம் வண்டி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி தானே இருக்கு. உருவக்கேலி பண்ற மாதிரி இருக்கு. சாரி சாரி. இல்ல இருங்க மேம் தான் பண்ணல. இல்ல நான் சாரி நான் ரொம்ப டென்ஷன். நான் பண்ணிர கூட இல்ல சார், சாரி. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லார்ட்டையும். உருவகேலி நான் பண்ணிர கூடாது, என்ன மன்னிச்சு விடுங்க. வாங்கிக்கோங்க அந்த அமௌண்ட். அப்ப என்னோட லுக்குக்கும் என்னோட ஹேர் ஸ்டைலுக்கும் வந்து நம்ம வந்து ஆலியா பட் மாதிரியான அந்த ஸ்டைல் போயிடலாமா, இல்ல இந்த நயன்தாரா விக்னேஷ் அந்த மாதிரி போடலாமா? கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் மாதிரி பண்ணலாமா? சார் நான் வந்து உருவகேலி பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் இப்படி பேசுனீங்கன்னா அப்ப நான் எப்படி உருவகேலி பண்ணாம இருக்கேன்? கீர்த்தி சுரேஷ் எப்படி இருக்காங்க? இந்த பிள்ளை பாருங்க, நீங்க பில்லி சுனிய வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கு. இத பொம்பளையா நான் மாத்தணும். அதுக்கே எனக்கு வந்து 1.3 ஆகும். அது முடிய பாருங்க, இங்க பாருங்க. இது நான் எக்ஸ்டென்ஷன் வச்சு இது கீழே வரை கொண்டு வந்து இத பெண் மாதிரி மாத்தி எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இவங்களாவது நீங்களாவது பரவாயில்ல சார். 1.3 நான் கேக்குறேன். நான் வந்து 2.5 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன். என்னங்க சொல்றீங்க? அவ்வளவு காசு இருக்கு? அவங்க கொடுக்குறாங்களா? அப்படி கொடுக்க மாட்டாங்க, வேற வழி இல்ல. அது பொம்பளை மாதிரியே இருக்காது. கொண்டு வந்து உட்கார வச்சு இது பொம்பளையா மாத்தி கொடுப்பாங்க. நான் உட்காந்து சாரம் கட்டி 6-7 பேர் வேலை பார்த்து லெஃப்ட் ரைட்னு பெயிண்ட் அடிச்சு பொம்பளையா மாத்துவோம். ஆமா, என்ன பண்ண சொல்றீங்க? தொழில் அப்படி போட்டு கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப நீங்க இந்த மாதிரி சொல்லிதானே ஆகணும். ரியாலிட்டி அதானே. 1.3 கொடுத்துருங்க. எனக்கு வந்து 17th அன்னைக்கு நைட்டு ஃபிளைட் டிக்கெட் போட்டு கொடுங்க சார். இல்லைன்னா 18th எப்படி நான் வர முடியும்? 17th எனக்கு நீ சென்னையில ஒரு கல்யாணம் இருக்கே. டிமாண்ட் ஜாஸ்தி சார் எனக்கு. நான் தான் கேட்டேன் உங்கள்ட்ட, ஃபர்ஸ்டே கேட்டேன், சென்னையா இல்ல மதுரையான்னு கேட்டேன். இண்டிகோல நீங்க வந்து பிசினஸ் கிளாஸ் மாதிரி கூட அது பிசினஸே கிடையாது. இண்டிகோல ஒரே சீட் தான் எல்லாருக்குமே. அந்த ஃப்ரண்ட்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் கால் இடிக்காம. சரி பாக்குறேன். Thank you for coming. தீபிகா படுகோன் ஸ்டைலும் கொஞ்சம் பாக்குறேன்.